Praise the Lord, hallelujah. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2025 ஜூலை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உபவாச ஜபத்தினுடைய 2வது நாள். அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிறார் நல்ல கால வேளைக்காக நன்றியோட கர்த்தரை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. சோத்திர ஆண்டவரை சோத்திரப்பா. நேற்று முழுவதும் நம்மளை காப்பாற்றின கர்த்தருடைய கிருபைகளை நினைத்து கொண்ட கரங்களை தூக்கி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். அற்புதமாக நடத்தின கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள். ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவரை நன்றியோட சோத்திரம். நல்ல தூக்கத்தை தந்து ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி. கரங்களை தூக்கி கர்த்தரை துதியுங்கள். சோத்திர ஆண்டவரை சோத்திரப்பா. ஆரோக்கியமாக பலத்தோடு இன்ற காலை வேளையில் நீரை எங்களை எழுப்பினதற்காக நன்றி ராஜா. ஸ்தோத்திர ஆண்டவரை நன்றியோட சோத்திரப்பா. இன்று காலை வேளையிலும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக எங்களை வெற்றி சிறக்க பண்ணி நடத்த போகிற கிருபைக்காக நன்றி ராஜா. ஜெயத்தோடு நடத்தினதுக்காக நன்றி அப்பா. காலையில் எழுப்பினதற்காக சோத்திர ஆண்டவரே அப்பா. எங்களுடைய பலமோ எங்களுடைய சக்தியோ கிடையாதப்பா. ஸ்தோத்திரம். கிருபை ஒன்றுதான் ஆண்டவர். இன்று ராவிலே கர்த்தாவே இன்று காலை வேளை நாங்கள் எழும்பினதப்பா. எங்களை கரம்பிடித்து நடத்த போகிற கிருபைக்காக சோத்திரம் ராஜா. நன்றியோட சோத்திர ஆண்டவரே நன்றியோட சோத்திரப்பா. எங்களை அற்புதமாக நடத்த போகிற கிருபைக்காக சோத்திர ஆண்டவரே நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறப்பா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையோ என்றுமென்றேக்கும் உள்ளது ஆண்டவரே. 6 மாதம் எங்களை அற்புதமாக பாதுகாத்த கிருபைக்கு நன்றி. ஆமன். எங்களுக்கு கொடுத்த எல்லா சமாதானத்துக்கு நன்றி ஆண்டவரே. ஜனவரி மாதத்தில் அற்புதங்களை செய்ததற்காக நன்றி அப்பா. அவன் பிப்ரவரி மாதம் எங்களை அற்புதமாக நடத்தினதற்கு நன்றி ஆண்டவரே. மார்ச் மாதம் எங்களை நடத்தின கிருபைக்கு நன்றி அப்பா. ஆமீன் ஸ்தோத்திரம். மே மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் எங்களை ஆசீர்வதித்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. மே மாதம் எங்களை ஆசீர்வதித்த கிருபைக்கு நன்றி அப்பா. ஜூன் மாதம் எங்களை ஆசீர்வதித்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த 7ஆம் மாதம் எங்களை ஆசீர்வாதத்தோட நடத்த போறோம் கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. நன்றியோட ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தாவுடைய மகத்துவத்தையும் உடைய பலத்தையும் அனுபவிக்க கர்த்தாவே இந்த மாதம் ஆண்டவரே உடைய கிருபையை அனுபவிக்க அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எந்த ஆசீர்வாதங்களும் முடங்காத ஆண்டவரே. எந்த ஆசீர்வாதங்களுக்கு தடை வராமல் ஆண்டவரே இந்த மாதமும் அப்பா எல்லா ஆசீர்வாதங்களை அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவரே. உம்மை துதிக்கிற ஆண்டவரே. உம்மைக்கு நன்றி செலுத்துகிறப்பா. 54ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசிப்போம். இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவே ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார். 6வது வசனம். உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன். கர்த்தாவே உமது நாமத்தையே துதிப்பேன், அது நலமானது. அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னையே விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களின் நீதி சருக்கட்டுதலையே கண்டது. நாம் சேர்ந்து சேப்பிப்போம். ஆமேன். ஒரு மனமாக நாம் சேப்பிப்போம். கண்களை மூடி நாம் சேப்பிப்போம். மறுபடி நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த மாதத்தில் கடந்த 6 மாதம் பாதுகாத்த கர்த்தருடைய கிருபைக்கு ஆமேன். அந்த கிருபையை நினைத்து கொண்ட கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் அப்பா. நீரை எங்களை நடத்தினது ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யெகோவா ஜெயரே ஆண்டவரே நீரே அப்பா ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் எங்களுக்காக அப்பா ஸ்தோத்திரம் கொடுத்து எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்து நடத்தின உம்முடைய கிருபைக்கு நன்றி அப்பா. ஆமென். ஷாலோம். கர்த்தர் ஒரு சமாதானத்தை நல்கி எங்களை ஆசீர்வதித்த கிருபைக்கு நன்றி. யெகோவா ராஃபா எங்களை குணப்படுத்தின கிருபைக்கு நன்றி அப்பா. யெகோவா நிசி நீரே எங்களுக்கு வெற்றுக்குழியாயிருந்த கிருபைக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புது மாதத்தை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற ஆண்டவரே. துக்கங்கள் மாறட்டும், நோய்கள் மாறட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்கள் மேலும் ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. சமாதானத்தை அனுபவிக்கட்டும் அப்பா. ஆறுதலை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் மக்கள் மேல் அற்புத காரியங்களை அற்புத கிரியைகளை செய்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய மிகுந்த சந்தோஷத்தை அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அது நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஊழியம் செய்கிற ஒவ்வொரு போதகருக்காக நன்றி. ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம். நாங்கள் ஆசீர்வதிக்கிறப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே தேவ வசனத்தோட தியானத்தோட ஆயிருக்க இந்த மாதத்தில் எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்ட கிருபைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே. ஆமென்.
ஆமேன் ஆமேன். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொரையும் அபிதிவிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழுவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் ஆமேன் அதோடைய ஹல்லேலூயா 2வது வசனத்தை அதுக்கு முன்னாக ஒரு காரியத்தை கூட ஞாபகப்படுத்துகிறோம். பிரியமானவர்களை மறக்கக்கூடாது. இது உபவாச ஜெபத்துடைய நாளுகள். எஃபேசியர் ஆமேன் ஆமேன் அந்த நிருபம் வாசிக்க நீங்கள் மறக்கக்கூடாது. ஆமேன் நிறைய தடவை வாசித்து கொள்ளுங்கள். ஆமேன் அதிக நேரம் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். மீட்டிங்களை கரெக்டான நேரத்தில் ஜாயின் பண்ணுங்கள். மிஸ் பண்ணக்கூடாது. பரிசுத்த ஆவியானவருடைய பெரிய ஊற்றுதல் உண்டாகும். அபிஷேகத்தோட பெரிய ஊற்றுதல் நடக்கும். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஹல்லேலூயா. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதையே பரிசுத்தமாக்கினார். பாருங்கள். ஆமன் இந்த 7ஆம் மாதம் ஆண்டவர் என்ன பண்ண போறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த 7ஆம் மாதத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்வான், அதை பரிசுத்தப்படுத்தி அதை பரிசுத்தம் பண்ணி நாம் ஒரு ஓய்வு நாளாக ஆமன் ஒரு ஓய்வு மாதமாக கர்த்தர் நமக்கு இது கொடுப்பார். ஸ்தோத்திரம். அதை கர்த்தரையே 6 நாள் எல்லாத்தையும் செய்து முடித்ததுக்கு பின்பு ஆமேன் ஹல்லேலூயா கர்த்தருடைய எல்லா கிரியைகளையும் செய்து முடித்ததுக்கு பின்பு 7ஆம் நாள் ஆண்டவர் ஓய்ந்திருந்தது. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 7ஆம் மாதத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பான். நம்ம வாழ்க்கையில் இது ஒரு ஆமீன் ஒரு சமாதானத்தோட ஒரு மாதமாக இருக்கும். ஆமீன். கடந்த 6 மாதம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டது, ஓடினது, பிரயாசப்பட்டது. ஆனால் இந்த 7ஆம் மாதம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுப்பார். ஆமீன். ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். உயர்ந்திருந்தார் என்று சொல்லும் போது எந்த வேலையும் இல்லாமல் எந்த கிரியையும் இல்லாமல் அப்படியே இருந்தது. அதில் ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமீன். இது அதுக்கு அர்த்தம் ஆண்டவர் எதுவும் செய்யாமல் 7ஆம் நாளில் அப்படியே சும்மா இருந்தது அப்படி இல்லை. ஸ்தோத்திரம். இந்த 7ஆம் மாதத்தில் ஆமீன் ஹல்லேலூயா கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது. நாம் ஏதோ ரொம்பமா கஷ்டப்படுறதுனாலே ஆமீன் ரொம்ப ஆமீன் ஹல்லேலூயா எந்த உழைக்கிறதுனாலே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஏதோ நாம் சாதித்துட்டேன் அப்படி இல்லை. ஆமீன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதித்தால் அந்த ஆமீன் நாம் எவ்வளோ கஷ்டப்படுறதோ அதுக்கு ஒரு பலன் உண்டாகும். ஹல்லேலூயா. இப்படி பாருங்கள். ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமீன் காலையிலே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவர் என்ன செய்வான், ஆமீன் எழும்பும் போது ஹல்லேலூயா மன்ன ஆமீன் அவர் வாசல் படியிலே உண்டாகும். அந்த 7ஆம் நாளில் ஆண்டவர் சொல்லிட்டான், நீங்கள் மன்ன ஆமீன் எடுக்க நீங்கள் போகவே தேவையில்லை. 6ஆம் நாள் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு போதும். அவர் எந்த வேலையும் செய்யாமல் 7ஆம் நாள் அவர் சபத்தாய் ஹல்லேலூயா அவர் 7ஆம் நாள் அவர் ஆமீன் ஓய்வு நாளாய் கொண்டாடினது போல பிரியமானவர்களே இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு நிறைய இடங்களில் கர்த்தர் ஆறுதலை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரே, கடந்த 6 மாதங்களை நடத்தினதற்கு நன்றி. எல்லா கஷ்டத்தின் நடுவில் நிறையங்களை பாதுகாத்த கிருபைக்கு நன்றி. ஆமீன். நீங்கள் காலையில் எழும்பும் போது ஒரு 15 நிமிடம் அப்படியே கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். தேவன் செய்த எல்லா உபகாரங்களை நினைத்து கொண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஹல்லேலூயா உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார். ஆமீன். உங்களுக்கு ஆமீன் எல்லா ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். இதுவரை கிடைத்த எல்லா ஆசீர்வாதங்களை நினைத்து கொண்டு கர்த்தருக்கு நீங்கள் நன்றி செலுத்துகிறவர்களாக மாறட்டும். ஆமீன். வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்து இருக்கிறார். கடந்த 6 மாதம் ஆமாம் நடக்காமல் போயிருக்கிற ஏதாவது காரியங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் அதை கூட ஆண்டவரிடத்தில் ஜெபித்து, ஆண்டவரே ஆமீன் கடந்த மாதம் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது ஆனால் அது இன்னும் நடக்கல, ஆமீன் அதற்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபியுங்கள். ஆமீன் ஸ்தோத்திரம். நீங்கள் எப்போதும் இந்த மாதம் ஆமீன் ஒவ்வொரு நாளும் எழுந்து நீங்கள் சொன்னீங்க, இது ஆறுதல் மாதம், இது ஒரு ஓய்வு மாதம். ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் என்னை நடத்தும். ஆமீன். எந்த கஷ்டமும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆண்டவர் ஒரு சமாதானத்தை தந்து இந்த மாதம் எங்களை நடத்தும். ஹல்லேலூயா. நீங்கள் இப்படி யோசிக்கக்கூடாது, 6 நாள் ஆண்டவர் எல்லா வேலையும் செஞ்சு ஆமீன் ரொம்ப கஷ்டப்பட்டு அதனால ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் அதனால் 7ஆம் நாள் ரெஸ்ட் எடுத்தது அப்படி இல்லை. ஆமீன். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடு. இது ஒரு பேட்டர்ன். ஹல்லேலூயா. நம்ம உள்ளத்தில் இருக்கிற பாரங்கள் ஹல்லேலூயா ஆமீன் ஆண்டவர் கரங்களில் நீங்கள் ஒப்பு கொடுங்கள். நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஃப்ரீயாக இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டவரிடத்தில் ட்ரஸ்ட் பண்ணுங்கள், நம்புங்கள். கர்த்தருடைய நேரத்தை ஆமீன் கர்த்தருடைய ஏற்ற சமயத்தை
வார்த்தையை குறித்து நீங்கள் விசுவாசமாய் இருந்து கொள்ளுங்கள். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய, ஏற்ற சமயத்திலே கர்த்தர் வழிகளை திறப்பார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் ஒருபோது நினைக்க கூடாது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னோட பலத்தினால நான் சாதித்துட்டேன். நோ, இல்லை. நீங்கள் உங்கள் ஊழியமாகட்டும், உங்களோட பிஸ்னஸ் ஆகட்டும், நீங்கள் செய்கிற வேலையாகட்டும், எதாகட்டும், அதெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம். தேவனோட நியோகத்தில் அதை எல்லாத்தையும் பண்ணி பாருங்கள். அது மேல் எல்லா ஆசீர்வாதம் உண்டாகும். நடுகிறவனாலோ ஆமென், தண்ணீர் பாய்க்கிறவனாலோ ஆமென் வளருகிறது இல்லை, வளருமாறாக்குற ஒருவர் உண்டு, அது கர்த்தர் தான். ஆமென். அதுதான் பலன், அதுதான் ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, ஆண்டவருக்குள் நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதம் கர்த்தர் என் வாழ்க்கையில் என்னை அற்புதமாக நடத்தும். என் புத்தியோ என் கழிவோ அல்ல. அவன் நான் ஆண்டவருக்குள்ள நம்பிக்கை வைத்திருக்கிறதுனால அவர் என்னை நடத்துவார். அவன் நான் என் வழிகளை ஆண்டவர் மேல் வைத்து விடுகிறேன். கர்த்தர் என் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடுகிறேன். கர்த்தர் என்னை நடத்துவார். பிரியமானவர்களே, இந்த மாதம் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் இல்லாமலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தையும் ஆமென், கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். ஆண்டவரே, நாங்கள் ஒரு மனமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, இன்று காலை வேளையில் அப்போ மெசேஜ் கேட்கிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. இது ஒரு ஓய்வு மாதமாக மாறட்டும் ஆண்டவரே. அவன் பல இடங்களிலும் கஷ்டமில்லாமல் பிரயாசப்படாமலே ஆசீர்வாதங்களை அனுபவிக்க கர்த்தர் கிருபையை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு சமாதானத்தின் மாதமாக மாறட்டும். இது ஒரு பரிசுத்த மாதமாக மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் வெளிப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானத்திலே நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில மணலைப் போலவும் கர்த்தர் நம்மை பெருகவே பெருக்க பண்ணுவார். We are blessed. We are really blessed. We are permanently blessed and highly favored. God bless you. God bless you. God bless you. Amen.